ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன பேங்க் நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருப்ப மார்க்கெட்டோடைய மொமெண்டம் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த குட்டி கரெக்ஷனை நம்பி நீங்கள் செல் ட்ரை பண்ண வேணாம், பை ட்ரை பண்ணுங்கள் அன்டில் இந்த சப்ளை மார்க்கெட் தோற்ற வர அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீக் பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ளையை தொட்டு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சப்ளை பக்கம் இருக்கிறதுனாலே கன்சாலிடேட் ஆகி மேற்கொண்டு இந்த சப்ளை உடைக்கலாமா, இல்லை கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை உடைச்சிட்டு மேற்கொண்டு கரெக்ஷன் மூவ் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இன்டிசிஷன் மூட்லேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கப்போ என்ன நடக்கலாம்னா, மார்க்கெட் டபுள் சைடும் லிக்விடிட்டியை கிராப் பண்ணும். அதாவது மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியும் கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியும் மார்க்கெட் கிராப் பண்ணி ஒன்று இந்த சப்ளை உடையும், இல்லைன்னா இந்த டிமாண்ட் உடையும். ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு 4 hour எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஜோனை தொட்டும் நீங்கள் இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் அதாவது 15 minutesல உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் செல் சைட் பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேணாம்னு சொன்னேன். மார்க்கெட் சைட்வேஸில் திரும்பிடுச்சுன்னா கொஞ்சம் சிக்கல். ஆப்ஷன் செல்லிங்னா பிரச்சனை இருக்காது, பட் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரை ரெண்டு பக்கமும் லிக்விடிட்டி கிராப் ஆகும். மொமெண்டம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு பை ஆர் செல் ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது பெட்டர்னு சொல்லலாம். சப்போஸ் அப்படி மார்க்கெட் செல் சைடு அதாவது கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்ல இந்த பர்டிகுலர் லைனை மார்க்கெட் ஃபஸ்ட்டு உடச்சி அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அதுவும் 4 hourல அப்படி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோன் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்று இந்த டிமாண்டை தொட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அகெயின் என்ன பண்ணணும்னா, அகெயின் மார்க்கெட் இந்த இப்படி மார்க்கெட் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா ஒன்று மட்டும் நோட் பண்ணுங்கள், மறுபடியும் மார்க்கெட் இந்த மாதிரி அகெயின் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். அப்படி பண்ணாமல் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக அதாவது இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை உடைச்சிதுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் செல் சைடு திரும்புது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் எது வரைக்கும் நீங்கள் அப்படி செல் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இது வரைக்கும் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் இது உடைக்கட்டும். அப்படி உடைச்சதுன்னா நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் செல் உடனே ட்ரை பண்ண வேணாம்னு தான் சொல்வேன். அண்ட் பையும் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நானே நடுவில் வீடியோ போட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அண்ட் ஓகே, 15 minutes பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருக்குன்னா, இப்போவே லேசாக மார்க்கெட்டை தடுமாற ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மெயின் சப்ளைங்கிறதுனால ஒரு பெரிய செல்லிங் ஆர்டர் வந்துச்சுன்னா மார்க்கெட் உடனே ஃபாலோ ஆயிடும். நமக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு 15 minutesல பார்க்குறத விட 4 hourலேயே மார்க்கெட் டக்குன்னு மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துரும். ஸோ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத வாட்ச் பண்ணுறது தப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இன்னும் நம்மளோட ஹையர் ஹை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுதான் நம்மளோட லோ. அண்ட் இதுக்கப்புறம் மார்க்கெட் நமக்கு ஹையர் ஹை கொடுக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம மேற்கொண்டு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் எதுங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சப்போஸ் மார்க்கெட் இந்த லோவை உடைச்சதுன்னா நம்ம இந்த ஹையர் ஹை
கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த பர்ட்டிகுலர் இந்த ஜோன் இல்லைன்னா இந்த ஜோன். ஸோ இந்த 2 ஜோனில் ஏதாவது ஒரு ஜோன் வந்து ரிவர்சல் சிக்னல் கொடுக்குதாங்கிறத பார்த்துட்டு மார்க்கெட்டுடைய மொமெண்டமும் உங்களுக்கு கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ட்ரை பண்ணாங்க. ஓகே, நான் இப்போ வந்து நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். அதுக்காக நான் சூஸ் பண்ண டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர். ஸோ 4 ஹவர் பார்க்குற வரைக்கும் நிஃப்டி 50 வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து தொடலை, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இப்படி பார்க்குறப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு ஒரு குட்டி கரெக்ஷன் வந்துச்சுன்னா நிஃப்டியில் வந்து மேற்கொண்டு செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும்னா ஒன்று இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கலாம். இந்த லோவை மார்க்கெட் வந்து 4 ஹவரில் ஸ்வீப் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுடுச்சுன்னா 15 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜோனில் வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ல அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்ல வந்து கிடச்சதுன்னா நீங்கள் அங்கே வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்படியும் இல்லைன்னா இந்த ஜோனையே மார்க்கெட் வந்து உடச்சி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஒரு குட்டி ரியாக்ஷன் கொடுக்கலாம். நல்ல ஒரு மொமெண்டம் புல்லிஷாக கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா இங்கே ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் இப்படி தான் இருக்குது, 4 ஹவர் ஸ்ட்ரக்சர். அண்ட் 15 மினிட்ஸில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, 15 மினிட்ஸை பொறுத்தவரை மார்க்கெட் வந்து இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா வந்து இது ஒரு செல் கேண்டில். பட் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை மாற்றிருக்குன்னு வேணால் நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கான ஹையர் ஹை. இது ஹையர் ஹையாக இல்லை. ஃபஸ்ட்டு இது ஹையர் ஹையாக இருந்துச்சு, பட் மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து இதுதான் ஹையர் ஹை. நம்மளோட ரீசன்ட் ஹையர் ஹை வந்து இதுதான், ரீசன்ட் ஹையர் லோ வந்து இதுதான். ஸோ இந்த லோவை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டா நீங்கள் வந்து மேற்கொண்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இப்படி உங்களுக்கு ஒரு ஹை கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து தூக்கும். அதாவது கீழே போய் க்ளோஸ் வைக்கணும் 4 ஹவரில். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரீசன்ட் ஹையை வந்து மார்க்கெட் தூக்கணும். அப்படி தூக்கும்போது இந்த பக்கத்தில் வந்து ஏதாவது அன்மிட்டிகேட்டட் சப்ளை இருந்துச்சுன்னா அந்த சப்ளையில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் டச் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க அன்டில் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை தொட்டுட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற வர. இந்த ஜோனை தொட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ல வந்து உங்களுக்கு பை என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் மார்க்கெட் வந்து சப்ளை பக்கத்துலேயே இல்லை, சப்ளை தொடவும் இல்லை. ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து ஜஸ்ட் இது ஒரு குட்டி கரெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் இங்கேயும் அடுத்த வாரம் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.